குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, உங்களுக்கும் இந்த அவையின் அனைத்து மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோஷம் சுதந்திர இயக்கத்திற்கு ஆற்றலையும் உத்வேகத்தையும் அளித்த மந்திரம். வந்தே மாதரத்தை நினைவு கூறுங்கள். இந்த அவையில் உள்ள நம் அனைவருக்கும் இது ஒரு பெரிய பாக்கியம். வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழாவையொட்டிதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம். எண்ணற்ற வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் ஒரு காலகட்டம். இந்த விவாதம் அவையின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அதை நல்ல முறையில் பயன்படுத்தினால் இது வரும் தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தலைமுறைக்கும் கல்வி அளிப்பதற்கான காரணமாகவும் இருக்கலாம். இப்பொழுதுதான் நமது அரசியலமைப்பின் 75வது ஆண்டு நிறைவை மிகுந்த பெருமையுடன் கொண்டாடினோம். இன்று சர்தார் வல்லபாய் படேல் மற்றும் லார்ட் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாள் விழாவையும் நாடு கொண்டாடுகிறது. குரு தேக் பஹாவுதீனின் 350வது தியாக தினத்தையும் கொண்டாடினோம். இன்று வந்தே மாதரம் 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நாடாளுமன்றத்தின் கூட்டு சக்தியை உணர முயற்சிக்கிறோம். ஆனால் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, வந்தே மாதரம் 50வது வயதை எட்டிய போது நாடு அடிமைத்தனத்தில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மேலும் வந்தே மாதரம் 100 ஆண்டுகள் நிறைவடைந்த போது நாடு அவசர நிலையில் இருந்தது, காலத்தின் சங்கிலியில் பிணைக்கப்பட்டது. வந்தே மாதரம் 100 ஆண்டுகள் நிறைவடைந்த போது இந்திய அரசியலமைப்பு நெரிக்கப்பட்டது. வந்தே மாதரம் 100 வயதை எட்டிய போது தேசபக்திக்காக உயிரை விட தயாராக இருந்தவர்கள் சிறைக்குள் அடைக்கப்பட்டனர். நாட்டிற்கு சுதந்திரத்திற்கு சக்தியை கொடுத்த வந்தே மாதரம் 100 ஆண்டுகளை நிறைவு செய்த போது துரதிருஷ்டவசமாக நம் வரலாற்றில் ஒரு இருண்ட காலம் வெளிப்பட்டது. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, அந்த மாபெரும் அத்தியாயத்தை, அந்த பெருமையை 150வது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நிலைநாட்ட ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இந்த அவையும் நாடும் தவறவிடக்கூடாது என்று நான் நம்புகிறேன். 1947 நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்த அதே வந்தே மாதரம் இது. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இன்று வந்தே மாதரம் 150வது நிகழ்வுக்காக நான் உங்கள் முன் இருக்கும்போது எனக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இங்கே யாரும் இல்லை. ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்கள் சுதந்திர இயக்கத்தை முன்னெடுத்து சென்ற கடனை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது. அதன் விளைவாகத்தான் நாம் அனைவரும் இன்று இங்கே அமர்ந்திருக்கிறோம். எனவே வந்தே மாதரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாம் அனைவருக்கும் இது ஒரு புனிதமான திருவிழா. மீண்டும் ஒரு வாய்ப்பு. நாம் அனைவரும் ஒன்றாக நடக்கலாம். சுதந்திரத்தின் பக்தர்கள் கண்ட கனவுகளை நிறைவேற்ற வந்தே மாதரம் 150 நம் அனைவருக்கும் உத்வேகமாக, நம் அனைவருக்கும் சக்தியாக மாறியது. நாடு தன்னிறைவு பெற்றது. 2047 ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்க நாம் முனைகிறோம். இந்த தீர்மானத்தை மீண்டும் வலியுறுத்த இந்த வந்தே மாதரம் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. வந்தே மாதரம் பயணத்தின் தொடக்கத்தை 1875 பாங்கிம் சாண்ட்ரா ஜி தொடங்கினார். மேலும் 1857 நடந்த சுதந்திர போருக்கு பிறகு பிரிட்டிஷ் பேரரசு கொந்தளித்த நேரத்தில் இந்த பாடல் எழுதப்பட்டது. அவர்கள் பல்வேறு வழிகளில் அழுத்தம் கொடுத்தார்கள். அவர்கள் பல்வேறு வகையான அட்டூழியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் ஆங்கிலேயர்களால் இந்திய மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். அந்த நேரத்தில் அவர்களின் தேசிய கீதம் கோட் சேவ் தி குயின், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் இதை கொண்டு செல்ல ஒரு சதி நடந்தது. அந்த நேரத்தில் பாங்கிம் சவால் விடுத்தார். அதிலிருந்து வந்தே மாதரம் பிறந்தது. இதற்கு பிறகு சில வருடங்கள் கழித்து 1882 அவர் அனன்மேத் என்ற புத்தகத்தை எழுதிய போது இந்த பாடல் அதில் சேர்க்கப்பட்டது. இந்தியரின் ஒவ்வொரு நரம்பிலும் அது பதிந்திருந்தது. அதே உணர்வு, அதே விழுமியங்கள், அதே கலாச்சாரம், அதே பாரம்பரியம், மிகச் சிறந்த வார்த்தைகளில் அதை அவர் வெளிப்படுத்தினார். வந்தே மாதரம் இது சுதந்திர போராட்டத்திற்கான மந்திரம் மட்டுமல்ல. ஆங்கிலேயர்கள் போய்விட்டால் போதும், நாம் எழுந்து நமது பாதையில் நடக்கலாம் என்பது மட்டும் போதாது. அது அதற்கும் அப்பாற்பட்டது. சுதந்திரத்திற்கான போராட்டம் இந்த தாய்நாட்டை விடுவிக்கும் போர்தான். நமது தாய் இந்தியாவை அந்த விலங்கிலிருந்து விடுவிக்கும் புனிதமான போர்.
மேலும் வந்தே மாதரம் அதன் பின்னணியை நாம் பார்த்தால் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் நமக்கு முன் வந்துள்ளது. வந்தே மாதரம் என்று நாம் சொல்லும் பொழுது அதே வேத காலத்தை நினைவூட்டுகிறது. வேத காலம் முதலே சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது இந்த நிலம் என் தாய்க்கு சொந்தமானது, நான் பூமியின் மகன். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, பாங்கிம் அவர்கள் வந்தே மாதரம் பாடலை இயற்றிய போது அது சுதந்திர இயக்கத்தின் குரலாக மாறியது. கிழக்கிலிருந்து மேற்கிற்கும் வடக்கிலிருந்து தெற்கிற்கும் வந்தே மாதரம் ஒவ்வொரு இந்தியரின் உறுதியாக மாறியது. இது ஒரு உயிர் கொடுக்கும் மந்திரம். இந்த உலகை வெல்லும் மந்திரம் சக்தியின் அழைப்பாகவும் இருக்கிறது. மாண்புமிகு அவைத்தலைவரே, சில நாட்களுக்கு முன்பு வந்தே மாதரம் 150 தொடங்கும் போது அந்த நிகழ்வில் வந்தே மாதரம் என்று சொன்னேன். அதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் கலாச்சார ஆற்றலும் சுதந்திர உணர்வும் இருந்தது. மேலும் சுதந்திர இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையும் இருந்தது. ஆங்கிலேயர்களின் அந்த சகாப்தத்தில் இந்தியா பலவீனமான செயலற்ற நாடு என்று சித்தரிப்பது ஒரு ஃபேஷனாக மாறியிருந்தது. இந்த வழியில் இந்தியாவை முடிந்தவரை தாழ்வாக காட்டுவது ஒரு ஃபேஷனாக மாறியிருந்தது. பிறகு பாங்கிம் அந்த தாழ்வான உணர்வை கூட இணைத்து சக்தி வாய்ந்த வந்தே மாதரம் என்ற வடிவத்தை இந்தியாவுக்கு வெளிப்படுத்தி எழுதினார். துவாம் ஹி துர்கா தசா பிரஹரண தாரிணி கமலா கமலா தளவாகினி வாணி வித்யா தாயினி நமாமி துவாம் நமாமி கமலம் அமலம் அதுல்லாம் சுஜலாம் சுபலாம் மாதரம் வந்தே மாதரம். தலைவர் அவர்களே, இந்த வார்த்தை, இந்த உணர்ச்சி, இந்த உத்வேகம் அடிமைத்தனத்தின் விரக்தியில் இந்தியர்களுக்கு தைரியம் கொடுத்தது. இந்த வாக்கியங்கள் ஒரு நிலத்துக்காக அல்ல, இந்த போராட்டம் என்பதை லட்சக்கணக்கான நாட்டு மக்களை உணர வைத்தது. இந்த போராட்டம் வெறும் அதிகார சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்காக அல்ல, அடிமைத்தனத்தின் சங்கிலிகளையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் மாபெரும் பாரம்பரியங்களையும் மாபெரும் கலாச்சாரத்தையும் விடுவிப்பதற்காக. பெருமைமிக்க வரலாற்றை மீண்டும் உருவாக்குவது எனது உறுதி. சிந்து, சரஸ்வதி, காவிரி, கோதாவரி, கங்கை, யமுனை என எந்த நதியை பற்றி விவாதித்தாலும் அந்த நதியுடன் கலாச்சார நீரோட்டம், வளர்ச்சி பயணத்தின் நீரோட்டம், பொது வாழ்க்கை பயணத்தின் நீரோட்டம் அதனுடன் இணைக்கிறது. ஆனால் சுதந்திர போரின் ஒவ்வொரு கட்டமும், அந்த முழு பயணமும் வந்தே மாதரம் உணர்வுகளின் ஊடாகவே சென்றது என்று யாராவது எப்போதாவது நினைத்ததுண்டா? மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, 1877க்கு பிறகு இந்தியாவில் நீண்ட காலம் தங்குவது ஆங்கிலேயர்களுக்கு கடினமாக தோன்றியது. இந்தியாவை பிரிக்கும் வரை, நாம் இந்தியாவை துண்டுகளாக பிரிக்கும் வரை, இந்தியாவிற்குள்ளேயே மக்களை ஒருவரோடு ஒருவர் சண்டையிட வைக்கும் வரை இங்கு ஆட்சி செய்வது கடினம் என்று அவர்கள் நினைத்தார்கள். மேலும் டிவைட் அண்ட் ரூல் வழியை ஆங்கிலேயர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். வங்காளத்தை அதன் மையமாக மாற்றினார்கள். ஏனென்றால் ஆங்கிலேயர்களுக்கும் தெரியும் வங்காளத்தின் அறிவுத்திறன் நாட்டிற்கு திசை காட்டிய காலம் அதுவென்று. அதனால்தான் ஆங்கிலேயர்கள் முதலில் வங்காள பிரிவினைக்கு வேலை செய்தனர். மேலும் வங்காளம் பிரிக்கப்பட்டவுடன் இந்த நாடும் பிரிக்கப்படும் என்று ஆங்கிலேயர்கள் நம்பினர். 1905ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை பிரித்தனர். ஆனால் 1905ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் இந்த பாவத்தை செய்தபோது வந்தே மாதரம் ஒரு பாறையைப் போல நின்றது. வங்காளத்தின் ஒற்றுமைக்காக வந்தே மாதரம் ஒவ்வொரு தெருவின் முழக்கமாகவும் மாறியிருந்தது. அதே முழக்கம் ஊக்கமளிப்பதாக இருந்தது. வங்காள பிரிவினையுடன் சேர்த்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பலவீனப்படுத்துவதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டனர். ஆனால் வந்தே மாதரம் ஒரு குரலாக, ஒரு சூத்திரமாக ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சவாலாக மாறியது மற்றும் நாட்டிற்கு ஒரு சக்தியாக மாறியது. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, வங்காள பிரிவினை நடந்தது. ஆனால் ஒரு மிகப்பெரிய சுதேசி இயக்கம் எழுந்தது. பின்னர் வந்தே மாதரம் எங்கும் எதிரொலித்தது. அது வங்காள தேசத்திலிருந்து வந்தது என்று ஆங்கிலேயர்கள் புரிந்து கொண்டனர். அவர் உணர்ச்சி பூர்வமான பாடல் மூலம் ஆங்கிலேயர்களை தோற்கடித்தார். ஆங்கிலேயர்கள் இந்த பாடல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது என்பதை பார்த்தார்கள். ஆங்கிலேயர்கள் சட்டப்படி தடை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பாடியதற்காக தண்டனை விதிக்கப்பட்டது மட்டுமல்ல, வந்தே மாதரம் என்ற வார்த்தைகளை உச்சரித்ததற்காகவும் தண்டனை விதிக்கப்பட்டது. இத்தகைய கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. நமது நாட்டின் சுதந்திர இயக்கத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் தலைமை தாங்கினர். 100,000கணக்கான பெண்கள் பங்களித்தனர். ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பாரிஷாலில் வந்தே மாதரம் பாடல் குறித்து மிக அதிகமான அட்டூழியங்கள் செய்யப்பட்டன. பாரிஷால் இன்று இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லை. அந்த நேரத்தில் பர்ஷாலின் எங்கள் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் வந்தே மாதரத்தின் சுயமரியாதைக்காக களத்தில் இறங்கினர். இந்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் போர்க்களத்தில் நுழைந்தனர். பின்னர் பாரிஷாலில் இருந்து
ஒரு தைரியமான பெண் திருமதி சரோஜினி கோஷ் அந்த சகாப்தத்தில் அங்குள்ள உணர்வுகளை பார்த்து இந்த தடை நீக்கப்படும் வரை நான் வளையல்களை அணிய மாட்டேன் என்று கூறினார். இந்தியாவில் ஒரு காலத்தில் வளையல்களை கழற்றுவது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிக பெரிய நிகழ்வாக இருந்தது. வந்தே மாதரம் தடை நீக்கப்படும் வரை தனது தங்க வளையல்களை மீண்டும் அணிய மாட்டேன் என்று அவர் ஒரு பெரிய சபதம் எடுத்திருந்தார். நமது நாட்டின் குழந்தைகளும் பின்தங்கவில்லை. அவர்கள் இளம் வயதிலேயே சாட்டையடி தண்டனை பெற்றனர், சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த நாட்களில் குறிப்பாக வங்காளத்தின் தெருக்களில் வந்தே மாதரம் என்று காலை ஊர்வலங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. அது ஆங்கிலேயர்களை மூச்சடைக்க செய்திருந்தது. இதைத்தான் வங்காளத்தின் தெருக்களில் சிறுவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தனர். வங்காளத்தின் தெருக்களில் இருந்து வந்த குரல் நாட்டின் துணிச்சலாக மாறியிருந்தது. 1905ஆம் ஆண்டில் ஃபாரிட்பூர் என்ற கிராமத்தில் 5 மிகச்சிறிய குழந்தைகள் வந்தே மாதரம் என்று கோஷமிட்ட போது ஆங்கிலேயர்கள் அவர்களை கொடூரமாக சாட்டையால் அடித்தார்கள். ஒரு வகையில் அவர்களை வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையே போராடச் செய்தார்கள். அவ்வளவு கொடுமை நிகழ்ந்திருந்தது. 1906ஆம் ஆண்டில் நாக்பூரில் நீல் சிட்டி உயர்நிலைப் பள்ளியின் சிறுவர்கள் மீதும் ஆங்கிலேயர்கள் இதே போன்ற கொடுமைகளை செய்தார்கள். அவர்கள் எழுந்து நின்று வந்தே மாதரம் என்று ஒரே குரலில் கோஷமிட்டார்கள் என்பதுதான் குற்றம். நம் வீர புதல்வர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் தூக்கு மேடை ஏறினார்கள். கடைசி மூச்சு வரை வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், இதுதான் அவர்களின் குறிக்கோள். எண்ணிலடங்கா சுதந்திர போராட்ட வீரர்கள் தூக்கு கயிறு கழுத்தில் கட்டியிருந்த போது வந்தே மாதரம் என்று சொன்னார்கள். ஆனால் பாருங்கள், இது வெவ்வேறு சிறைகளில் நடந்தது, வெவ்வேறு பகுதிகளில் நடந்தது. முகங்கள் வேறு, மக்கள் வேறு, ஒடுக்கப்பட்டவர்களின் மொழியும் வேறு. ஆனால் ஒரே இந்தியா, சிறந்த இந்தியா. அவர்கள் அனைவரின் மந்திரமும் ஒன்றுதான், வந்தே மாதரம். 1934ஆம் ஆண்டு சூர்யா சென் தூக்கிலிடப்பட்ட போது அவர் தனது தோழர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் ஒரே ஒரு வார்த்தை எதிரொலித்தது. அந்த வார்த்தை வந்தே மாதரம். உலகின் வரலாற்றில் இப்படி ஒரு கவிஞராக யாராலும் இருக்க முடியாது. ஒரு இலக்கை நோக்கி பல நூற்றாண்டுகளாக நீடிக்கும் உணர்ச்சி பாடலை யாராலும் இயற்ற முடியாது. அடிமைத்தனத்தின் காலத்திலும் இப்படிப்பட்ட உணர்ச்சி பாடல்களை இயற்றக்கூடியவர்கள் இங்கு பிறந்தார்கள் என்பதை உலகம் முழுவதும் அறிய வேண்டும். இது உலகிற்கு ஒரு அதிசயம். நாம் பெருமையுடன் சொல்ல வேண்டும். அப்போதுதான் உலகமும் நம்பத் தொடங்கும். இதுதான் நம் சுதந்திரத்தின் மந்திரம். இதுதான் தியாகத்தின் மந்திரம். இதுதான் சக்தியின் மந்திரம். இதுதான் தூய்மையின் மந்திரம். இதுதான் சரணாகதி மந்திரம். இதுதான் தியாகம் மற்றும் தவத்தின் மந்திரம். இதுதான் நெருக்கடிகளை தாங்கும் வலிமையை கொடுக்கும் மந்திரம். அந்த மந்திரம் வந்தே மாதரம். வந்தே மாதரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றது. லண்டனில் உள்ள இந்தியா ஹவுஸில் வீர் சாவர்கர் ஜி இருந்தபோது வந்தே மாதரம் பாடல் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிபின் சந்திரபால் மற்றும் மகரிஷி அரவிந்த் கோஷ் அவர்கள் செய்தித்தாள்களை வெளியிட்டனர். அந்த செய்தித்தாளுக்கு வந்தே மாதரம் என்றும் பெயரிட்டனர். அதாவது ஆங்கிலேயர்களின் தூக்கத்தை ஒவ்வொரு அடியிலும் கொள்ளையடிக்க வந்தே மாதரம் போதுமானதாக இருந்தது. அதனால்தான் அவர்கள் இந்த பெயரை வைத்தனர். ஆங்கிலேயர்கள் அந்த செய்தித்தாள்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, வந்தே மாதரம் இந்தியாவிற்கு தன்னிறைவுக்கான பாதையையும் காட்டியது. அந்த நேரத்தில் தீப்பெட்டிகளில் இருந்து பெரிய கப்பல்கள் வரை வந்தே மாதரம் எழுதுவது ஒரு பாரம்பரியமாக இருந்தது. மேலும் இது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சவால் விடும் ஊடகமாக மாறியது. இது உள்நாட்டு மயமாக்கலின் மந்திரமாக மாறியது. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, மற்றொரு சம்பவத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1907ஆம் ஆண்டில் வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை உள்நாட்டு நிறுவனத்தில் கப்பலை கட்டிய போது அதிலும் வந்தே மாதரம் என்று எழுதப்பட்டது. தேசிய கவிஞர் சுப்பிரமணிய பாரதி வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்த்து எழுதினார். அவருடைய பல தமிழ் தேசபக்தி பாடல்களில் வந்தே மாதரத்தின் பக்தி தெளிவாக தெரிகிறது. இந்தியாவின் தேசிய கொடி பாடல் சுப்பிரமணிய பாரதியால் எழுதப்பட்டது என்பது ஒருவேளை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் தெரியாது. அந்த பாடல் தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். மாண்புமிகு அவைத்தலைவரே, வந்தே மாதரத்திற்காக நான் இன்று இந்த அவையில் இருக்கிறேன். மகாத்மா காந்தியின் உணர்வுகள் என்ன? தென்னாப்பிரிக்காவில் இருந்து வெளியிடப்பட்ட ஒரு வார இதழ் இந்தியன் ஒப்பீனியன். இந்த இந்தியன் ஒப்பீனியனில் இருந்து மகாத்மா காந்தி 1905ஆம் ஆண்டில் எழுதப்பட்டதை மேற்கோள் காட்டுகிறேன். மகாத்மா காந்தியால் எழுதப்பட்டது என்னவென்றால், வந்தே மாதரம் என்ற பாடல் பாங்கிம் சந்திரா சாட்டர்ஜியால் எழுதப்பட்டது. இது வங்காளம் முழுவதும்
மிகவும் பிரபலமாகிவிட்டது. சுதேசி இயக்கத்தின் போது வங்காளத்தில் பெரிய கூட்டங்கள் நடந்தன. அங்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடி இந்த பாடலை பாடினர். காந்திஜி மேலும் எழுதுகிறார், இது மிகவும் முக்கியமானது. இது 1905ஆம் ஆண்டை பற்றியது. இந்த பாடல் மிகவும் பிரபலமாகிவிட்டது, நமது தேசிய கீதமாகிவிட்டது. நமது தேசபக்தியின் உணர்வை எழுப்புவதே இதன் ஒரே நோக்கம். 1905ஆம் ஆண்டில் மகாத்மா காந்திக்கு தேசிய கீதமாக தோன்றியது வந்தே மாதரம். நாட்டின் மூலை முடுக்குகளிலும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் நாட்டுக்காக வாழ்பவர் அனைவருக்கும் வந்தே மாதரத்தின் சக்தி அது மிகவும் பெரியது. அப்படி இருக்க சென்ற நூற்றாண்டில் அதற்கு ஏன் இவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டது? வந்தே மாதரத்துக்கு ஏன் துரோகம் இழைக்கப்பட்டது? அது யாரால் நிகழ்த்தப்பட்டது? அது என்ன சக்தி? வந்தே மாதரம் போன்ற புனிதமான உணர்வை கூட சர்ச்சைகளில் இழுத்துவிட்டது. இன்று நாம் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வேளையில், அதை பற்றி விவாதிக்கும் வேளையில், அந்த சூழ்நிலைகளையும் நம் புதிய தலைமுறையினருக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டியது நம் கடமை. முஸ்லிம் லீக் வந்தே மாதரம் மீது எதிர்ப்பு தெரிவிக்கும் அரசியல் தீவிரமடைந்து கொண்டிருந்தது. 1937ஆம் ஆண்டில் அக்டோபர் 15 லக்னோவிலிருந்து வந்தே மாதரத்திற்கு எதிராக ஜின்னா கோஷத்தை எழுப்பினார். அப்போது காங்கிரஸ் தலைவர் ஜவஹர்லால் நேரு முஸ்லிம் லீக்கின் ஆதாரமற்ற கருத்துக்களுக்கு பலமான பதிலடி கொடுப்பார், உறுதியான பதிலடி கொடுப்பார். முஸ்லிம் லீக்கின் கருத்துக்களை கண்டிப்பார். வந்தே மாதரம் மீது தன்னுடைய மற்றும் காங்கிரஸ் கட்சியின் விசுவாசத்தை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு நேர்மாறாக நடந்தது. ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று அவர் கேட்கவே இல்லை. ஆனால் அவர்கள் வந்தே மாதரம் குறித்து விசாரிக்க தொடங்கினார்கள். ஜின்னாவின் எதிர்ப்புக்கு 5 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 20ஆம் தேதி நேருஜி நேதாஜி சுபாஷ் பாபுவுக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் ஜின்னாவுடைய கருத்துடன் தனது உடன்பாட்டை வெளிப்படுத்தி வந்தே மாதரத்தின் பின்னணி முஸ்லிம்களை எரிச்சலடைய செய்யலாம் என்று எழுதினார். நேருஜி கூறுகிறார், நான் வந்தே மாதரம் பாடலின் பின்னணியை படித்தேன். இந்த பின்னணி முஸ்லிம்களை தூண்டும் என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இதற்கு பிறகு அக்டோபர் 26ஆம் தேதி கொல்கத்தாவில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து அறிக்கை வந்தது. அதில் வந்தே மாதரத்தின் பயன்பாடு மறு ஆய்வு செய்யப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. நாடு முழுவதும் குழப்பத்தில் இருந்தது. நாடு முழுவதும் துன்புறுத்தப்பட்டது. இந்த முன்மொழிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் தேசபக்தர்கள் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஊர்வலங்களை நடத்தினர். வந்தே மாதரம் பாடலை பாடினார்கள். ஆனால் நாட்டின் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், அக்டோபர் 26ஆம் தேதி காங்கிரஸ் வந்தே மாதரம் குறித்து ஒரு ஒப்பந்தம் செய்தது. அதை துண்டுகளாக வெட்டும் முடிவை எடுத்தது. இது சமூக நல்லெண்ணத்திற்காக என்ற முகமூடி போடப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் முஸ்லிம் லீக்கிற்கு முன் பணிந்தது என்பதற்கு வரலாறு சாட்சியாக உள்ளது. மேலும் முஸ்லிம் லீக்கின் அழுத்தத்தின் கீழ் சமாதான அரசியலை அடைவதற்கான வழி இருந்ததும் காங்கிரஸ் வந்தே மாதரத்தின் பிரிவுக்கு பணிந்தது. ஒரு நாள் காங்கிரஸ் இந்தியாவின் பிரிவினைக்கும் பணிந்தது. காங்கிரசின் கொள்கைகள் முன்பு இருந்த மாதிரியே இருக்கின்றது. அது மட்டுமில்ல, INC இப்பொழுது MMC ஆகிவிட்டது. இன்றும் கூட காங்கிரசும் அதன் கூட்டாளிகளும் வந்தே மாதரம் பற்றி ஒரு சண்டை போட முயற்சி செய்கிறார்கள். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, எந்த நாட்டின் குணமும் துடிப்பும் அதன் நல்ல காலத்தை விட சவால்களின் காலம் வரும்போதுதான் வெளிப்படும். நெருக்கடிகள் வரும்போதுதான் வெளிப்படும். அப்போதுதான் நாம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம், எவ்வளவு பலமாக இருக்கிறோம், எவ்வளவு திறமையாக இருக்கிறோம் என்று நிரூபிக்கப்படும். 1947இல் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நாட்டின் சவால்கள் மாறிவிட்டது, நாட்டின் முன்னுரிமைகள் மாறிவிட்டது. ஆனால் நாட்டின் குணமும் நாட்டின் துடிப்பும் அதே உத்வேகத்துடன் வந்து கொண்டே இருந்தது. இந்தியாவுக்கு நெருக்கடி வந்த போதெல்லாம் வந்தே மாதரத்தின் மனோபாவத்தோடு நாடு முன்னேறி கொண்டிருந்தது. ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 ஆகிய தினங்களில் வீட்டுக்கு வீடு மூவர்ண கொடி ஏற்றும் பொழுது வந்தே மாதரம் என்ற உணர்வு எல்லா இடத்திலும் தெரிகிறது. நாட்டின் சுதந்திரத்தை நசுக்க முயற்சி நடந்தபோது, அரசியலமைப்பு முதுகில் குத்தப்பட்ட போது, எமர்ஜென்சி போடப்பட்ட போது வந்தே மாதரத்தின் பலத்தில்தான் நாடு எழுந்து நின்றது. நாட்டிற்கு யுத்தம் திணிக்கப்பட்ட போது, நாடு மோதல் நிலைக்கு வந்தபோது இந்த வந்தே மாதரத்தின் உணர்வுதான் நாட்டின் எல்லைகளில் நின்ற வீரர்களின் மனதில் நின்று பாரத மாதாவின் கொடி பறக்க செய்து வெற்றி பெற வைத்தது. கொரோனா போன்று உலகளாவிய ஒரு
பெரிய நெருக்கடி வந்து போதும் இந்த நாடு அதே மனோபாவத்தடு நின்று அதையும் தோற்கடித்து முன்னேறி சென்றது. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இதுதான் தேசத்தின் சக்தி, இதுதான் தொடர்ச்சியான கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு, இதுதான் அதன் வெளிப்பாடு. இந்த வந்தே மாதரம் இன்று நாம் நினைவு கூறும் நேரமாக மட்டும் இல்லாமல் புதிய ஆற்றலையும் புதிய உத்வேகத்தையும் பெரும் நேரமாக மாறட்டும். மேலும் நான் முன்னவே சொன்னேன், வந்தே மாதரம் என்ற பாதை, அந்த பாதையின் வழியாகத்தான் நாம் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்தியா எல்லா இடங்களிலும் இருக்கிறது. சவால்களை சமாளிக்கும் சக்தி இருக்கிறது. அது வந்தே மாதரம் என்ற உணர்வின் சக்தி. வந்தே மாதரம் என்பது வெறும் பாடல் மட்டுமல்ல, நமக்கு ஒரு உத்வேகம், நம்மை தேசத்தின் மீதான கடமைகளுடன் இணைக்கும் ஒரு படைப்பு. எனவே இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். தற்சார்பு இந்தியா என்ற கனவுடன் முன்னேறி வருகிறோம், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். வந்தே மாதரம் தான் நம் உத்வேகம். சுதேசி இயக்கத்திற்கு வலிமை தர விரும்புகிறோம். காலம் மாறியிருக்கும், வடிவங்கள் மாறியிருக்கும், ஆனால் வந்தே மாதரம் என்ற உணர்வு நம்மை இணைக்கிறது. தேசத்தின் மகா புருஷர்களின் கனவு, சுதந்திர இந்தியாவின் கனவு, நாட்டின் இன்றைய தலைமுறையினரின் கனவு, அது வளமான இந்தியா என்கிற கனவு. வந்தே மாதரம் என்ற உணர்வு வளமான இந்தியா என்ற கனவை நிறைவேற்றும். அந்த உணர்வுடன் நாம் முன்னேற வேண்டும். 2044 இந்தியாவை நாம் தன்னிறைவு அடைய செய்ய வேண்டும். வளர்ந்த இந்தியாவாக நாடு இருக்க வேண்டும். சுதந்திரத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திர இந்தியாவின் கனவை காண முடிந்தால் 50 ஆண்டுகளுக்கு பின்பு நாமும் வளர்ந்த இந்தியாவை கனவு காண முடியும். மேலும் இந்த ஒரு கனவு நம்மை சோர்வடைய செய்யலாம். வந்தே மாதரம் என்ற மந்திரம் மற்றும் அதன் உணர்வு தொடர்ந்து நம்மை ஊக்குவிக்கட்டும். வந்தே மாதரத்தின் உணர்வை நாம் சுமக்கலாம். நாட்டு மக்களை நாம் நம்முடன் அழைத்துச் செல்லலாம். நாம் அனைவரும் ஒன்றாக நடக்கலாம். இந்த ஒரு உணர்வுடன் இந்த கனவு நிறைவேறட்டும். இந்த விவாதம் இன்றைக்கு தொடங்குகிறது. இரு அவைகளிலும் அந்த உணர்வை நாட்டிற்குள் விதைப்பதற்கான ஒரு காரணமாக, நாட்டிற்கு ஊக்கமளிப்பதற்கான ஒரு காரணமாக, நாட்டின் புதிய தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதற்கான ஒரு காரணமாக இது மாறும் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இந்த வார்த்தைகளுடன் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.